வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து என்னோடய லாஸ்ட்டு தென்காசி சோலோ ரைடுக்கு அப்புறம் நான் எதுவுமே வீடியோ போடல. அண்ட் ப்ளஸ் என்னோடய டே டு டே லைஃப்லேயுமே நான் எதுவும் பெருசாக பண்ணல. ஃபுல்லாக லேசியாகவே இருந்துட்டேன் பிகாஸ் ஆஃப் நோ ஒர்க். ஸோ ஒர்க் இல்லாமல் ரொம்ப வெக்ஸாக இருந்தேன். எதுவுமே பண்ண தோணல. ப்ரொடக்டிவாக என்னால் எதுவுமே பண்ண தோணல. ஸோ ஒரு டே வந்துட்டு என்னோடய ரொட்டீனே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். காலையில் எழுந்திரிப்பேன், மார்னிங் டியூட்டிஸ், அப்புறம் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபோன், யூடியூப், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து ரெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் நைட்டு அதே மாதிரி தான் சேம். சாப்பிட்றது, அப்படியே திரும்ப லேட்டாக தூங்குறது, காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறது, இப்படி தான் ஒரு மாதமாக போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு லேசினஸ் வந்துருச்சு இந்த ஒரு மாதத்தில் பிகாஸ் ஆஃப் எதுவுமே ஒர்க்கு கிடையாது. பை த வே, என்னோடய ப்ரொஃபஷன் வந்துட்டு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது. ஸோ ஓனாக நான் பிஸ்னஸ் பண்ணிருக்கேன். ஸோ இல்லைனா 2-3 ஆர்டர்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால நமக்கு எதுவுமே வந்து ஆர்டர்ஸ் எதுவும் வரல. ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு வெக்ஸாக தான் இருந்துச்சு. என்னடா எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு வெக்ஸு தான். ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் எடுத்துக்கிறேன். என்னோடய ப்ராண்டோட நேம் வந்துட்டு லைட் ஃபேண்டசி ஃபோட்டோகிராஃபி. இன்ஸ்டாவில் பேஜ் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நான் பண்ண ஒர்க்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் அதில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பாருங்கள். என்ன நானே தான் விளம்பரப்படுத்திக்கணும். ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ், உங்கள் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், வெட்டிங்ஸ், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ப்ளீஸ் லெட் மீ நோ. எனக்கு டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக யார் பண்ணாலுமே நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒர்க் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன். கற்றுக்கிட்டும் இருக்கேன், ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டும் இருக்கேன். ப்ளஸ் வந்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன். நாலேஜ் வந்துட்டு இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை, இருந்தாலும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி நல்ல ஒரு ப்ராடக்ட் நான் கண்டிப்பாக டெலிவரி பண்ணுவேன்ற நம்பிக்கையில் இருக்கேன். ஸோ டெய்லி லேர்னிங் தான். ஸோ இனிமேல் இந்த லேசினஸை பிரேக் பண்ணிவிட்டு என்னோடய டேஸை வந்துட்டு இனிமேல் இருக்க போகிற டேஸ் வந்துட்டு ப்ரொடக்டிவாக நான் ஏதாச்சும் பண்ணலான் இருக்கேன். ஸோ ப்ரொடக்டிவ் இந்த சென்ஸ் நான் வந்துட்டு என்னோடய ப்ரொஃபஷன் பொறுத்து நான் வந்து ஃபோட்டோகிராஃபிக்காக நிறைய பிளேசஸ் போயிட்டு, லேண்ட்ஸ்கேப்ஸ், அப்புறம் மெயினாக ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி, போர்ட்ரேட்ஸ், ரேண்டம் போர்ட்ரேட்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி எடுக்கிறதுக்காகவே நான் வந்துட்டு டெய்லியில் வீக்லி வந்துட்டு 2 or 3 டேஸ் வந்துட்டு நான் கண்டிப்பாக ஒரு குட்டி ட்ராவல் என்னோடய சரௌண்டிங்ஸில், என்னோடய ஊர்லேயே இல்லை என்னோடய ஊருக்கு வெளியேவோ ஒரு அழகான பிளேசஸ் போயிட்டு ஃபோட்டோகிராஃபி கிளிக் பண்ணிட்டு அதை அவங்களுக்கு ஷோ பண்ணலான்ருக்கேன். மேபி அது ஒரு கண்டென்ட்டாக கூட மாறும். ஸோ அப்படி நான் என்ன வந்துட்டு கொஞ்சம் லேசினஸ்லேருந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி வெளியே வரதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஸோ உங்களுக்குமே ஒரு கண்டென்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். சும்மா ஏனாதோன்னு இருக்காது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும். ஸோ இது ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு இந்த 1 மாதமோ இல்லை 2 மாதம் நான் ஒர்க் அவுட்டே பண்ணல. பேசிக்காக நான் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சதை போட்டாலே எனக்கு பிடிக்காது. எப்போவுமே கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும்னு ஆசைப்படுவேன். ரொம்ப மசில் பில்டிங் இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஃபிட்னஸ் ரொம்ப ஃபிட்டாக இருக்கும்னு ஆசைப்படுவேன். ஸோ அதுவுமே ஸ்டாப் ஆகிடுச்சு. அது இனிமேல் ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஸோ இப்போ கூட அதான் பிளான் பண்ணிருக்கேன். மேபி கொஞ்சம் ஒரு வார்ம் அப் மாதிரி கண்டிப்பாக பண்ணுவேன். என்னோடய ஒர்க் அவுட் ரொம்ப ஈஸி தான். புஷ்அப்ஸ் இந்த மாதிரி தான். என்னோடய ஹோல் பாடிக்கு லைட்டாக ஒரு வார்ம் அப் மாதிரி கொடுத்துட்டு மெயினாக நான் புஷ்அப்ஸ் அப்புறம் புல்அப்ஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ எனக்கு கொஞ்சம் புஷ்அப்ஸில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ கொஞ்சம் ஒரு வார்ம் அப் மாதிரி நாளையில் வந்து ரெகுலராக நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாகவே நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னோடய ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக வந்துட்டு ஏதாச்சும் கற்றுக்கிட்டே இருக்கணும். டெய்லி ஏதாச்சும் யூடியூப்பில் டியூட்டோரியல்ஸ் இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி பற்றி ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கணும். அதுக்கும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இனிமேல். ஓகே, இந்த மாதிரி என்னோடய லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு லேசினஸ்லேருந்து பிரேக் அவுட் ஆகி ப்ரொடக்டிவான டேஸாக நான் மாற்ற போகிறேன். ஸோ அதோட ரிமைண்டர் தான் இந்த வீடியோ நானே பார்க்கும்போது நான் இப்படி ஒன்று பண்ணேன். நடுவில் வந்துட்டு நான் ரெகுலாரிட்டியை தவற விட்டுட்டாலும் இந்த வீடியோ பார்த்து நான் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். அதுக்கு நான் இந்த வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு இது மேபி கனெக்ட் ஆகுமான்னு தெரில. ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு ஜாபில் கரெக்டாக இருப்பீங்க. ஸோ நான் வந்து அப்படி இல்லை. அதனால தான் எனக்கு நான் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறதுக்கு அந்த வீடியோ பண்ணுறேன்.
லெட்ஸ் ட்ரை. அப்புறம் வந்துட்டு நிறைய ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், சோலோ ட்ராவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவுமே நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஒர்க் இருந்தால் தானே கையில் இன்கம் இருக்கும், ஒரு சோர்ஸ் இருந்தால் தானே நம்ம வந்துட்டு எங்கேயாவது போக முடியும். த பெட்ரோல் விலை அவ்வளோ அதிகமாக இருக்குது, அதுக்கே நம்ம காசு செலவு பண்ணி தான் ஆகணும். பைக்கே ரொம்ப நாளாக நிப்பாடி தான் வச்சுருக்கேன், அதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னோடய லேசினஸை பிரேக் அவுட் பண்ணி அந்த ஷெல்லை விட்டு வெளியே வரலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இப்படியே போயிட்டு இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, ஏதாச்சும் ஒன்று சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக நான் பண்ணிட்டே இருக்கணும் லைஃப்பில். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக ஒர்க் அவுட்னா ரொம்ப பெரிய ஒர்க் அவுட்லாம் கிடையாது, லைட்டாக கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிப்பேன். வார்ம் அப் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே நான் வந்துட்டு புஷ்அப்ஸ் வேரியேஷன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் என்னோடய செஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப ஃபேமாக இருக்கும்னு ஆசைப்படுவேன். அதோட ஷேப் கிடச்சிச்சுனால நமக்கு அதோட ஷேப் கிடச்சினாலே அச்சீவ் பண்ணிட்டோம்னாலே நம்ம பாடியை வந்துட்டு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கு தான் நான் மெயினாக பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த வீடியோ பெருசாக எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இதை ரிமைண்ட் பண்ண தான் எனக்கு நானே சொல்லிக்கிறது தான் இந்த வீடியோ. இதை எப்போ பார்த்தாலுமே நான் வந்துட்டு சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரிமைண்டர் எனக்குள்ளே வரும். ஸோ அதுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வீடியோ கனெக்ட் ஆகிடுச்சு, நீங்கள் இதே மாதிரி இருக்கீங்களா, உங்களுக்கும் ஏதாவது ஒர்க் இல்லாமல் லேசியாக இருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெயினாக வந்துட்டு என்னோடய ட்ராவல் வீடியோஸ் நிறைய வரும், கண்டிப்பாக வரும், இதுக்கப்புறம் வரும்னு நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் ஏதாவது சம்திங் இருக்குது, ஏதாவது ஒரு கண்டென்ட் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். மேபி அது ட்ராவலாக இருக்கலாம், ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக கண்டென்ட்டாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று நான் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். வீக்லி வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 வீடியோஸ் அது வரும் நம்புகிறேன். நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டி எனக்காக பார்த்துருங்க. ஓகே, see you in next video. Bye.